இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பன்னாட்டு புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைத்ததின் மூலமாக ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியில் வந்து மோட்டோவாக அவங்க குறிப்பிட்டிருந்தது டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு தமிழ். இந்த பாய்ச்சல் என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இது தொடர்ந்து நடக்கும்போது குறைந்தது புதுசாக ஒரு 200-250 டைட்டிலாவது தமிழ்லேருந்து வெளிநாட்டுக்கு போயிடும், வெளி மொழிகளுக்கு போயிடும். இன்றைக்கி அரசு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அன்பு கட்டளை குறைந்தது 30 மொழிகளிலாவது இந்த ஆண்டே போகணும். இப்போ ஒரு 100 பதிப்பகங்கள் வந்து புத்தகங்களுக்கான பதிப்புரிமையை விற்கவும் வாக்கவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நிறைவேறினா கூட அடுத்த வருஷம் இதே நாள் புக் ஃபேரில் நீங்கள் ஒரு 100 புக்காவது புதுசாக போடுறீங்க. 365 ஒப்பந்தங்கள். இதில் ஓரளவுக்கு நடைமுறையானாலும் கூட ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி பல பேர் வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டோட காதல் கதை எது, தமிழ்நாட்டுடைய த்ரில்லர் எது, தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்ட உங்களுக்கு வந்து ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் ஆள் இல்லாமல் இருக்காங்க, நம்ம ஊரில் ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கல, எப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் டார்கெட் பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாம் தொகுத்து தான் கூட ஒரு பெரிய கதவை திறந்து விட்ருக்கோம். ஜார்ஜிய நாட்டினுடைய பப்ளிக் டெலிகாஸ்ட், நம்ம ஊரில் டிடி இருக்குல்ல, தூர்தர்ஷன், அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பொது தொலைக்காட்சியில் ஒரு 10 நிமிட ப்ரோக்ராம் இங்கிருந்து லைவ் பண்ணாங்க. ஜார்ஜிய நாட்டில் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு நேஷனல் டெலிகாஸ்ட்டில் முதல் முறை இப்போ தான் ஒழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தமிழ் எழுத்தாளர் எடுத்துங்க, ஒரு புக்கு போட்டால் அதில் 10 காசு கூட வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புக்கு வந்து ஒரு ஜெர்மன்லேயோ ஸ்பெயின்லேயோ அல்லது டர்க்கிலேயோ காப்பிரைட் வாங்கினா அந்த காப்பிரைட்டுக்கான அட்வான்ஸ் 2000 காப்பி புக்கு விற்றா என்ன வருமோ அதை விட அந்த அட்வான்ஸ் அதிகமாக இருக்கும். குடிசை தொழிலாக இருந்த தமிழ் பதிப்புலகம் ஒரு முழு இண்டஸ்ட்ரியாக மாறுவதற்கு இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஒரு புக் ஃபேருக்கு 6 கோடி ரூபாயான்னு எல்லாரும் கேட்பாங்க. இல்லை, புக் ஃபேர் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்குமான இணைப்பு பாலம். அதை செய்வதற்கு வந்து உங்கள் மனசில் ஒரு அரசியல் இருக்கணும், அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு உலகத் தலைவராக சிந்திக்காவிட்டால் இதை செய்திருக்க முடியாது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட்.
பேரலை நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சர்வதேச புத்தக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், மக்கள் அனைவரும் கலந்து கொண்டதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. முதல்வர் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வை தலைமையேற்று ஒருங்கிணைத்த திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புத்தக திருவிழா, எப்பவும் புத்தக திருவிழாவில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும், அதை பார்த்துருப்போம். இந்த வருஷமும் கொரோனான்ற அச்சமே இல்லாத ஒரு கூட்டம் இந்த தடவை பார்க்க முடிந்தது. சர்வதேச புத்தக கண்காட்சி இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அரங்குகள் முழுமையாக குளிரூட்டப்பட்டு அந்த அரங்கு வெளியிருந்து பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக, உள்ளேயும் அவ்வளவு தான். உள்ளுக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்திருந்தாங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யூஎஸ்லேருந்து, கனடாவிலேருந்து, தான்சேனியா, அர்மீனியா, சென்னையை விட 3 மடங்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளிலிருந்தெல்லாம் இங்கு எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் வந்திருந்தாங்க. இவ்வளவு பேரை இங்கே கூப்பிட்டு தான் இந்த விழாவை நடத்த வேண்டியது இருக்குமா? இவ்வளவு பேரை இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த விழாவை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? டெல்லியில் ஏற்கனவே நடக்குது, அங்கே போய் நம்ம பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் பத்தாதா? இங்கே ஒரு தனி புக் ஃபேர் தேவைதானா? பன்னாட்டு புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடு இல்லை ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்று. இப்போது பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்னா, உதாரணமாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா தமிழ் புத்தகங்களை உலக மொழிகளுக்கு கொண்டு போகிறதுக்கும் உலக மொழிகள்லேருந்து வரக்கூடிய புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வரத்துக்கும் தான் அது பிரதானமாக நடத்தப்படுது. இப்போ நான் நியூ டெல்லி போனால் அங்கே அது இந்தியாவின் தலைநகரமாக இருந்தாலும் கூட அங்கே பெரும்பாலும் ஆங்கிலம், இந்தி புத்தகங்களுக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டால் 2 ஸ்டால் போடலாம், இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடியவர்கள், பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடியவங்க எல்லாம் பப்ளிஷர்ஸ், அப்புறம் பதிப்புரிமை முகவர்கள், அவங்க தான் வராங்க. இப்போ அவங்களுக்கு அங்கே டெல்லிக்கு போகும்போது அவங்க டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் என்ன புத்தகங்கள் வருதோ அது மேலே தான் கவனம் இருக்கும். நீங்கள் கோலாலம்பூர் புக் ஃபேர் போனீங்கன்னா மலாய் மொழி பற்றி கவனம் இருக்கும். ஷார்ஜா புக் போனீங்கன்னா யூஏஇலேருந்து வரக்கூடிய அரபு நூல்கள் பற்றி கவனம் இருக்கும். ஃப்ராங்க்ஃபர்ட் போனீங்கன்னா ஜெர்மன் புத்தகம், உலக புத்தகங்கள் பொதுவாக கவனம் இருக்கும். அதனால் நம்ம வேறு எங்கே போனாலும் அந்த நாடு அல்லது அந்த புக் ஃபேர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய முக்கியத்துவம் தான் நமக்கு வறுமை ஒழிய நமக்கு அங்கே இடம் என்றைக்கும் கிடைக்காது. நம்ம போயிட்டு வரலாம். ஆனால் சென்னையிலே நாம் ஒரு பன்னாட்டு புத்தக திருவிழா நடத்தும் போது எத்தனை நாடுகள் வந்தாலும் அவங்க மனசில் தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ்நாட்டு பதிப்பாளர்களோடு, தமிழ்நாட்டு எழுத்தாளர்களோடு உரையாடணுன்னு தான் வராங்க. நாமும் அவங்களுடைய புத்தகங்களை காப்புரிமை வாங்கணும்னு வரும்போது தமிழுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் முயற்சி எடுக்கிறோம். எனவே வேறு எங்கேயோ போயிட்டு கடன் வாங்கிறத விட நாமே அப்படி ஒரு சந்தையை உருவாக்கி கொள்வது சிறந்தது அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு அரசு இதை யோசித்து முழுமையாக செய்து இன்றைக்கி வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறேன். அப்போது சென்னைக்கும் ஒரு பன்னாட்டு புத்தக கண்காட்சி வேண்டும். ஏன் வேண்டும்னா அப்பொழுது தான் தமிழிலிருந்து உலகத்துக்கும், உலகத்திலிருந்து தமிழுக்கும் வரும். இந்த புத்தக கண்காட்சியில் மோட்டோவாக அவங்க குறிப்பிட்டிருந்தது டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்ட் அண்ட் பிரிங்கிங் த வேர்ல்ட் டு தமிழ் என்பது தான். இந்த பரிவர்த்தனை நடக்கணும்னா நமக்கான இடம் வேணும், நாம் உட்காந்து எல்லார்ட்டையும் பார்க்க முடியும், பேச முடியும். அதுக்காக தான். கவிஞர் குட்டி ரேவதி பேசுகிறேன். சென்னை சர்வதேச புத்தக விழாவில் இருக்கேன். இதுதான் இங்கு நடைபெறுகிற இது மாதிரியான ஒரு முதல் சர்வதேச நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 25 ஆண்டுகளாக எழுதிட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு பெரிய கொண்டாட்டம் போல் உலகெங்கும் உள்ள படைப்பாளிகளோடு இங்கு தமிழ் படைப்பாளிகளை இணைக்கும் ஒரு பெரிய தளம்னு சொல்லலாம். இந்த மாற்றம் தமிழ் சூழலில் நடக்கிற ஒரு அரிய மாற்றம், அழகான மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்று நீங்கள் ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தீங்க, டிஇபிஆர்லேருந்து வெளியிட்ட அந்த பதிவில் தமிழ் மொழியிலிருந்து உலக மொழிகளுக்கு 90 நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்ற அந்த இதை பார்த்தேன். இதற்கு முன்பு இப்போ டெல்லியில் நடந்த பொழுது தமிழிலிருந்து இவ்வளவு நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு போனதா, அல்லது டெல்லியில் ஹிந்தி மொழியாவது அந்த கண்காட்சிகளை இந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டதா? நீங்கள் டெல்லியை விட்டுருங்க, கடந்த 100 வருஷத்தில் ஒட்டுமொத்தமாகவே தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு போன புத்தகங்களில்
திருக்குறளை தவிர சாகித்ய அகாடமி போட்ட வெளியீடுகள் உட்பட எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தாவே ஒரு 150க்கு மேலே இல்லை. அவ்வளோ புத்தகங்கள் தான். நம்ம செம்மொழிங்கிறோம், 3000 வருஷ வரலாறுன்னு சொல்கிறோம், 2000 வருஷ இலக்கிய வரலாறு இருக்குது, தமிழ் நவீன மொழி, இவ்வளோ இலக்கியங்கள் வளர்ந்துருக்குன்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் உலகத்துக்கு இதுவரையில் இங்கிருந்து போனதனுடைய எண்ணிக்கை ஒரு 100-150 தாண்டல. ஓகே, அதுதான் உண்மை. அது அந்த 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 புள்ளிவரத்தை பார்க்கும்போது தான் அதிர்ச்சியாக இருக்குது நம்ம. அதுவும் பெரும்பாலும் ஆங்கிலம் அல்லது ரஷ்யா அந்த மொழிகள் மட்டும்தான். பெரும்பாலும் ஆங்கிலத்துக்கு தான் போயிருக்கும். ஒரு சிலது மற்ற தென்னிந்திய மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி மூலமாக மற்ற இந்திய மொழிகளுக்கு போயிருக்கும். ஓகே. ஆனால் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் 50 மொழிகள் கூட போயிருக்கலாம். ஆனால் டைட்டில் ஒன்று தானே. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 150 டைட்டில்ஸ் மேலே போகலை. இது அரசாங்கம் இதை அறிந்து உண்மையிலே ஷாக் ஆகி அப்போ நிறைய தமிழ் நூல்கள் போகாமல் இப்போது ஃப்ரெஞ்சிலேருந்து, ஜெர்மன்லேருந்து, ரஷ்யன்லேருந்து, ஜாப்பனீஸ்லேருந்து தமிழுக்கு வரும்போது இந்த சமூகத்தில் பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுது. அந்த நிலங்களை பற்றியெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் ரஷ்ய இலக்கியம் படிக்கும்போது என்னவோ ஸ்டெப்பி புல்வெளியில் நாங்களே குதிரை மேலே போகிற மாதிரியும் இல்லை சைபீரியாவில் பனிச்சருக்கு விளையாடுற மாதிரியும் ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. அந்த தாய் நாவல் இன்னைக்கு வரைக்கும் எழுத்தாளர்களை ஈர்த்துக்கிட்டே. ஆமாம், இன்றைக்கி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே தாய் நாவல் தமிழில் இருந்தும் கூட புதுசாக ஒரு காவியத்தை எழுதுகிறார், தாய் காவியம்னு. அதே போல் உங்களுக்கு முத்து காமிக்ஸ், அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய காமிக்ஸ் புத்தகங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் உலகத்தில் எந்த நாட்டில் தமிழ் இலக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? தமிழின் மிகச்சிறந்த இலக்கியமான சங்க இலக்கியம் எத்தனை மொழிகளுக்கு போயிருக்கு? மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் எவ்வளோ மொழிகளுக்கு? இந்தியாவில் சாகித்ய அகாடமி பண்ணலன்னா அது கூட போயிருக்காது. அப்போது தமிழ் இலக்கியங்கள் மற்ற மொழிகளுக்கு போனால்தான் தமிழின் முகம் உலகத்துக்கு தெரியும். அது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய, தமிழர்களுடைய, தமிழ் இனத்தினுடைய ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ பெரிய தொய்வு இருந்திருந்த இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைத்ததின் மூலமாக ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கிறார். அதோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்காக நான் பெருமைப்படுறேன். இந்த பாய்ச்சல் என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இப்படி தொடர்ந்து நடக்கும்போது குறைந்தது புதுசாக ஒரு 200-250 டைட்டிலாவது தமிழ்லேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கும், வெளி மொழிகளுக்கு போயிருக்கும். இன்றைக்கி அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அன்பு கட்டளை குறைந்தது 30 மொழிகளிலாவது இந்த ஆண்டே போகணுங்கிறது. 20 வெளிநாட்டு மொழிகள், 10 இந்திய மொழிகள்லையாவது தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படணும். இந்த எம்ஓயூவை தாண்டி அடுத்த கட்டமெல்லாம் நகர்ந்து மொழிபெயர்ப்பு ஆகணும். எம்ஓங்கிறது அதுக்கான தொடக்கம் தான். ஆனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் 50% கதை. இன்னொரு 50% என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு புத்தகங்களும் தமிழுக்கு வரணும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா சில சுய முன்னேற்ற நூல்கள், ஒரு சில நாவல்கள், ஒரு சில பதிப்பகங்களுடைய முயற்சியில் தமிழுக்கு வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 புக்கு மேலே வரதுக்கு சிவ்கேரா அது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அதுவும் வருது, நல்ல லிட்ரேச்சரும் வருது. ஓகே, எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 50 புக்கு வரலாம். ஆனால் எவ்வளோ நாடுகள் இருக்கே, அந்த நாட்டுடைய இலக்கியங்கள்லாம் எப்போ தமிழுக்கு வருது? மற்ற ஐரோப்பிய நாடுகளில், ஆசிய நாடுகள்லாம் இந்த இலக்கிய மொழிபெயர்ப்பு, புத்தக மொழிபெயர்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. எந்த புக்கு ஆங்கிலத்தில் வந்தாலும் ஒரு 2 மாதத்தில் கொண்டு வந்துடுறாங்க அவங்கவுங்க மொழியில். தமிழில் அது 2 வருஷம் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது. இந்த மொழிபெயர்ப்பு மானியம்ன்ற வார்த்தையே தமிழுக்கு இப்போ தானே புதுசாக. ஆமாம். அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்போ ஒரு 100 பதிப்பகங்கள் புத்தகங்களுக்கான பதிப்புரிமையை விற்கவும் வாக்கவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு பாதி அளவுக்கு நிறைவேறினா கூட அடுத்த வருஷம் இதே நாள் புக் ஃபேரில் நீங்கள் ஒரு 100 புக்காவது புதுசாக பார்ப்பீங்க. இது வரையில் இல்லாத 100 புத்தகம். அப்போது பன்னாட்டு புத்தக கண்காட்சிங்கிறது தமிழர்களுக்கு உலகளாவிய டைட்டில்ஸை கொண்டு வருது. இப்போ இந்த புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ்கோன்னு ஒருத்தர் இத்தாலியிலேருந்து வந்தார். அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் பப்ளிஷர். அவர்கிட்ட இருக்கிறது ஒன்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் புக்ஸ் தான். கிட்டத்தட்ட சோல்ட் அவுட்டு மாதிரி ஒரே டைட்டிலுக்கு 5-6 என்கொயரி வந்திருக்கு அவருக்கு. யாரு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. எல்லாரும் அந்த நாவலை ரைட்ஸ் வாங்குறதுக்கு போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட. இது எப்படி நடந்தது? இந்த கண்காட்சி இங்கே நடக்கலைன்னா இவங்கெல்லாம் இத்தாலிக்கோ இல்லை ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கோ போய் அவர்கிட்ட வாங்கியிருப்பாங்களா? யாரோ ஒருவருடைய தனி உடைமையாக மாறி இருக்கும் அது. ஓகே. ரெண்டாவது, அவருக்கும் சென்னையில் நடத்தும் போது தமிழுக்கு தானே விற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் உண்மையான இன்டர்நேஷ்னல் புக்காகவே மாறி இருக்குது. இது மலாய்க்காரங்க இத்தாலியனோடவும் இத்தாலிக்காரங்க ஆர்மீனியனோட எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு என்ன முக்கியம்னா தமிழ்லேருந்து மற்ற மொழிகளுக்கு, மற்ற மொழியிலேருந்து தமிழுக்கு 365 ஒப்பந்தங்கள். இதில் ஓரளவுக்கு நடைமுறையானாலும் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஓகே.
ஆக தமிழக வாசகர்கள் வந்து உலகத்தினுடைய இலக்கியங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் உலகத்தினுடைய வாசகர்களுக்கு தமிழ் அறிமுகப்படுத்துறது. இது ரெண்டும் தான் இங்கே நடந்தது. இன்னொன்று, நீங்கள் சங்க இலக்கியம் பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த புத்தக கண்காட்சி நம்ம அலுவலகத்தில் எப்போவுமே ஒரு பண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். 100 சங்கம் போயம்ஸ் இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பை வைதேகி ஹெபர்ட் அப்படின்னு. எனக்கு அந்த புத்தகம் பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தினதே இல்லை. சங்க இலக்கியம் நம்ம தமிழில் படிச்சிருக்கிறோம், ஆங்கிலத்தில் அதை நான் திறந்து பார்த்ததே இல்லை. அந்த அட்டையை மட்டும் பார்த்தது உண்டு. அந்த புத்தகத்தை வந்து நம்ம ரைட்ஸ் கேட்லாகில் வச்சுருந்தோம். நம்ம போய் மலேசியாவில் போய் அதை பற்றி பேசுகிறதுக்காக போகிறோம். நானும் ஞானப்பிரகாசம் சாரும் அந்த ரைட்ஸ் கேட்லாகோட போகிறோம். உள்ளே போய் அவர்கிட்ட காட்டுறப்போ இந்த சங்கம் லிட்ரேச்சர்கிட்ட அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை பற்றி பேசினார். பேசுகிறப்போ இதை நான் மலாயில் கொண்டு வர்றேன், இதுக்கு எம்ஓஐ சைன் பண்ணிடணும், உடனடியாக அதை எம்ஓஐ சைன் பண்ணணும். எனக்கு அப்போ தான் புரிந்தது. அவர் அப்போ ஒரு தகவல் சொன்னார், மலேசியாவில் வந்து 500க்கும் மேற்பட்ட தமிழ் பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். 500 தமிழ் பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கிற ஒரு லாங்குவேஜில் ஒரு ஊரில் நம்ம சங்க இலக்கியம் இவ்வளவு நாள் போய் சேரவே இல்லையா? இவ்வளவு நாள் நம்ம இதை இங்கிலீஷில் இருந்ததே பெருசாக நினைக்கலையே, இப்போ இது மலேசியாவில் மலாய் லாங்குவேஜுக்கு போய் சேருது அப்படின்றது ரொம்ப, அதுதான் எனக்கு ஒரு தாக்கத்தையே ஏற்படுது. அதுதான் நீங்கள் சொல்கிற விஷயந்தான். அதாவது வந்து இலக்கியம் புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தினுடைய அதிகாரம் கூட. இப்போ ஆங்கிலத்தில் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க, ஒரு மில் அதிகாரம். இன்றைக்கி உலகம் முழுக்க பொருளாதார ரீதியில் வல்லமை படைத்த நாடுகளும் புத்தக வாசிப்பு அல்லது பதிப்பில் வந்து வல்லமை படைத்த நாடுகளும் ஒன்றா இருக்கிறது ஏன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் வந்து அமெரிக்கா பெரிய பப்ளிஷராக, அவன் பெரிய எக்கானமி, பப்ளிஷிங்லாம் வந்தான் லீடர். யூகே பெரிய எக்கானமி, பப்ளிஷிங்லாம் வந்தான் லீடர். இதுவே ஃப்ரான்ஸு, ஸ்பானிஷ், ஜெர்மனி, ஜப்பான், இன்றைக்கி சைனா உட்பட பொருந்தும். எந்த ஒரு நாடாவது பொருளாதார ரீதியாக நல்லா வளரணும்னா முதல்ல அவனுக்கு புத்தகம் நிறைய வேணும், வெளியிலேருந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க புத்தகங்களை உருவாக்கவும் செய்வாங்க, உள்ளேருந்து வெளியே போகும். இப்போது நம்ம வந்து இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு புக் ஸ்டாலில் போனாலும் ஆர்ட் ஆஃப் வார் சுன்சு எழுதின புக்கு இருக்கும். ஆமாம் இல்லையா? இந்தியாவில் எந்த பெரிய புக் ஸ்டாலுக்கு போனாலும் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இருக்கும் எல்லா மொழிகள்லேயும். லிட்ரரி புக் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னப்பா இருக்குன்னா க்ரீக் லவ் போயம்ஸ் இருக்கும், சேஃபோவோட பொயட்ரி இருக்கும், இல்லை வந்து காவியங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலியட் இருக்கும், ஒடிசி இருக்கும், மகாபாரதம் இருக்கும், ராமாயணம் இருக்கும். ஏன் இதுக்கு சமமாக நம்மகிட்ட எதுவுமே இல்லையா? நம்மகிட்ட திருக்குறள் இருக்குது, சங்க இலக்கியம் இருக்குது, இடைக்காலத்தில் பக்தி இலக்கியம் எவ்வளோ இருக்குது. அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சரில் புதுமை பித்தன் கதைகள்லேருந்து இன்றைக்கி இருக்கிற பல்வேறு எழுத்தாளருடைய நாவல்கள் வரையில் எவ்வளோ இருக்குது. ஏன் இது எங்கேயும் போகல? ஒரு சுல்சுவுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை ஏன் திருவள்ளுவருக்குன்னு வரவே இல்லை? ஒரு ரூமியோட கவிதைங்கிறது வந்து 14வது 13வது 16வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட அற்புதமான கவிதைகள். அதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கபிலரும் பரணரும் பாடிட்டு போன மிக சிறப்பான கவிதைகளை ஏன் நம்ம கொண்டு போகல? இந்த முயற்சிகளை தான் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு. அதாவது உலக அரங்கில் வந்து தமிழ்நாடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முகமாக, அதனுடைய ஃபேஸ் வந்து தமிழ் முகமாக இருக்கணும்னு சொன்னால் உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும், இதெல்லாம் எங்கள் லிட்ரேச்சர், இதுதான் எங்களுடைய கலை, இதுதான் எங்கள் பாட்டு, இதுதான் எங்களுடைய காவியம் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதுவரையில் நம்ம போதுமான அளவுக்கு சொல்லலை. உலக தமிழ் இலக்கியம் அப்படின்ற அடிப்படையில் டயஸ்போரா தமிழர்களுக்கு மத்தியில் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அது கூட பெருசாக பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டு தமிழை மலேசியா தமிழுக்கு கொண்டு போகிறதுக்கே பெரும்பாடாக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆசன் அவர் வந்து அந்த சங்க இலக்கியத்தை மலாய் மொழி கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறார். இன்றைக்கி பல பேர் வந்து எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டோட காதல் கதை எது, தமிழ்நாட்டுடைய த்ரில்லர் எது, தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்ட உங்களுக்கு வந்து ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஊரில் ஆள் இல்லாமல் இருக்காங்க, நம்ம ஊரில் ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கல, எப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுன்னு தெரில. இது எல்லாம் தொகுத்து தான் கூட ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்கோம். என்னுடைய பெயர் கண்ணன், நான் காலச்சூடு பதிப்பகத்தின் பதிப்பாளர். நம்முடைய மொழியின் வளம் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு முக்கியமான இலக்கியங்கள் நம்முடைய மொழியில் இருக்கிறதோ, பழைய இலக்கியங்களும் சரி நவீன இலக்கியங்களும் சரி, அந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவத்துக்கு நிகரான அளவுக்கு அது தமிழ் இலக்கியம் உலக மொழிகளை சென்று அடையவில்லை என்பதும் ஒரு உண்மைதான். இதை மாற்றுவதற்கு, நம்முடைய இலக்கியங்களை உலக அளவுக்கு கொண்டு செல்வதற்கும் உலக இலக்கிய வளங்களை தமிழுக்கு கொண்டு வருவதற்கும் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன. அந்த முயற்சியை தொழில் ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல தொழில் ரீதியாகவும் பதிப்பு தளத்தில் முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது இந்த புத்தக சந்தை முயற்சி உலக பதிப்பாளர்களை சென்னைக்கு கொண்டு வந்து தமிழ் பதிப்பாளருடன் உரையாடுவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தமிழக அரசின் இந்த முயற்சி மிக முக்கியமானது. இது வருங்காலத்தில் மேலும் மேலும் வளர்ந்து மிக விரைவில் உலக இலக்கிய வரிசையில் தமிழுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும் என்று நான் புலமாற நம்புகிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் உலக அளவுக்கு வர்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20% மூவ் பண்ணால் கூட தமிழ்லேருந்து மற்ற மொழி போகிறதுக்கு ஒரு 100 டைட்டில் வரும். இவ்வளவையும் தாண்டி இந்த புக் ஃபேர் வந்து புதுசாக வந்த எழுத்தாளர்களுக்கும் பழைய எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய லேர்னிங். ஒரு இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம என்ன கையில் வச்சுருக்கணும், கேட்லாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இண்டெக்ஸ் என்ன வச்சுருக்கணும், அதை பற்றின நோட்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அவங்களோட கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் என்னன்றதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவை இந்த புக் ஃபேர் தான் கொடுத்துருக்கு. ஆமாம், அதாவது என்னென்னா நான் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போயிட்டு வந்து இதை தொடங்கணும்னு சொல்லும்போது 2 மாதம் தான் இருந்தது. என்ன பேசணுன்னா நம்ம 2 மாதத்தில் இதை பண்ண முடியுமா, 1 வருஷம் வேணும் இது மாதிரி புக் ஃபேரை பண்ணுறதுக்கு, 2 மாதத்தில் பண்ண முடியுமான்னு கேள்வி வந்தபோது கடைசியில் பண்ணிடலான்னு முடிவு பண்ணும்போது வந்து எங்களுக்கு இருந்த ஒரே கேள்வி, சரி அவங்களாம் கூட கூப்பிட்டுடலாம், நம்ம ஆளுங்க தயாராவாங்களா, கேட்லாக் போடணும், இங்கிலீஷில் சினாப்சிஸ் எழுதணும், எல்லாமே கேள்வி இருந்தது. நாங்கள் 2-3 மீட்டிங் போட்டு அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்னால் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படி தயாராகணும், இதெல்லாம் செய்யணும்னு நம்ம சொன்னோம். இறுதி வரையில் பெரிய போராட்டம் இருந்தது. ஆனால் 100 நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 100 பதிப்பாளர்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அப்போது இது லேர்னிங் தான். இந்த லேர்னிங் நடக்காமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் இப்படி தான் நடக்கும். நீங்கள் மறுபடியும் ஜனவரியிலேருந்து அடுத்த வருஷத்துக்கு தொடங்கினாலும் கூட முதல் நிகழ்ச்சி நடத்தலைன்னு சொன்னால் எந்த ஐடியாவும் யாருக்கும் இருக்காது. அப்போவும் வந்து 10வது மாதம் 11வது மாதம் தான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா சரியோ தப்போ வேலை நடக்குதோ நடக்கலையோ பரபரப்பு உருவாயிடுச்சு. ஆமாம், ஓகே இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்னால் இப்படி தான், நம்ம ரைட்ஸ் வாங்கலாம் விற்கலாம், அவங்க இதை எதிர்பார்ப்பாங்க, நாம் தயார்படுத்துவோம், நம்மளால் போய் இங்கிலீஷில் பேச முடியலனாலும் நம்ம வீட்டில் இங்கிலீஷ் பேசக்கூடிய பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவோம், இல்லை தெரிஞ்ச வேற ஒருத்தர் கூப்பிட்டு வருவோம், இந்த குவாலிட்டி பண்ணுவோம் அந்த குவாலிட்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேலை நடக்குது. இப்போ ஆழிப்பதிப்பகத்தில் நாங்கள் கூட ஒரு ரைட்ஸ் கேட்லாக்னு போட்டோம். வழக்கமாக கேட்லாக் போட்டால் நம்ம ஊரில் வந்து ஒரு சாதாரண பேப்பரில் பிரிண்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, இருக்கத்துலேயே பெஸ்ட் பேப்பராக தேடி அதை மல்டி கலரில் போட்டு அந்த கண்டென்ட்டை ஆங்கிலத்தை எழுதி அதை ஒரு இங்கிலீஷ் எடிட்டர் கொடுத்து அதெல்லாம் எடிட் பண்ண சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணம் வருது. 150 GSM பேப்பரில். ஆமாம், அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்போது இதுக்கு முன்னாடி ஏன் அது வரல? அப்போ ஒவ்வொருத்தரையும் தயார்படுத்துறதுக்கு தேவைப்படுது. ஆனால் அது வெறும் தயார்படுத்துகிற நிலையில் மட்டும் முடியல. எப்படி உள்ளே வந்திருந்தாலும் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸும் ஆல் இண்டியா பார்ட்டிசிபெண்ட்டும் தே ஆர் வெரி ஹாப்பி. என்னென்னா இந்த ப்ரிப்பேர்டஸை கூட அவங்க எதிர்பார்க்கல. முதல் முறையாக நடக்குது, நம்ம சரி வேடிக்கை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்திருப்பாங்க பாதி பேர். ஆனால் நான் உக்காந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க 3 நாளாக. பல பேர் வந்து ஒரே புக்கை 4 பேர் கேட்குறாங்க, யாரு கொடுக்குறது? சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் சொல்கிறாரு, நாங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் வச்சுருக்கோம், ஏற்கனவே நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் போட்டிருக்கீங்களா? இல்லைங்க, முதல் முறையாக போட போகிறோம். இன்னொருத்தர் போது ஒரு துருக்கி இல்லை வந்து ஃப்ரான்ஸ் ஏஜென்ட்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த டைட்டில்லாம் நாங்கள் வந்து போட விரும்புகிறோன்னு. இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே எதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, இதாங்க முதல் முறை. ஸோ அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, எப்படி கொடுக்குறது? எல்லாமே ரெப்யூட்டட் ஏஜென்சிஸ், ரெப்யூட்டட் பப்ளிஷர்ஸ். தமிழில் வந்து சொதப்பலாக ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற தயக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் அவங்களே என்ன செஞ்சாங்க, சரி இது ஒரு முதல் முயற்சி, நாம் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு வந்தாங்க. ஆர்மீனியா, அசர்பைசான், ஜார்ஜியா, இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழே புதுசு, தமிழ்நாடே புதுசு, இந்த ஊரே புதுசு. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி என்ன நடந்தாலும் சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு வந்தாங்க. ஒரு எளிமையாக சொல்லப்போனால் நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து வந்தோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இங்கே நடந்ததுங்கிறத அவங்க சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் என்ன எழுதினாருன்னா, இட்ஸ் பியாண்ட் அவர் வைல்டஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணார். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம். அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் அங்கங்கே போட்டிருக்கிறாங்க, இட்ஸ் பியாண்ட் அவர் வைல்டஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொருத்தர் த ஃபியூச்சர் இஸ் இயர், ஏன்னா அவர் கொண்டு வந்த கேட்லாக் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அவங்க தமிழுக்கு. இன்னொருத்தர் வந்து நான் வந்து ஐ ஆம் லீவிங் ஆஸ் எ ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் திஸ் மெமரபிள் ஈவெண்ட் லைக் ஆல் ஆஃப் யூ. அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எழுதுகிறார், நீங்கள்லாம் இப்போ ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டீங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு.
அதே போலவே நானும் மாறிட்டேன். அந்த மெமரபிள் ஈவெண்ட்டினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக, ஒரு பிரச்சாரகனாக நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு எழுதுறாரு. முதல்ல வந்து இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இந்தியாவில் பல பேர் கூப்பிட்ட போது நிறைய தயங்கினாங்க, பல பேர் வரல. அப்படிப்பட்டவங்க அத்தனை பேர் மத்தியிலையும் வந்து பரபரப்பான செய்தியாக 2 நாள் பப்ளிஷர்ஸ் மத்தியில் என்னென்னா இதுதான். இந்தியாவில் 2 பெரிய பப்ளிஷிங் ஃபெடரேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஊர் பாபா சிங்கிறது தமிழுக்கு இருக்கிற மாதிரி ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இருக்குது. அந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் 2 பேருடைய பிரதிநிதிகளும் இங்கே வந்தாங்க. ஒருத்தர் தலைவர், இன்னொருத்தர் துணைத் தலைவர், 2 பேருமே வந்திருந்தாங்க. அவர்களும் இதே தான் சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இது எப்படி நீங்கள் பண்ணீங்க 2 மாதத்தில். இஸ்ரேல்லேருந்து வந்த ஒரு பெரிய ரைட்ஸ் ஏஜென்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் 2 மாதத்தில் இப்படி பண்ணவே முடியாது, சாத்தியமே இல்லை. நம்ம அதெல்லாம் நம்மளோட பெரிய நாடுன்னு பார்க்குறோம், ரொம்ப வளர்ந்த நாடு, டெக்னாலஜிக்கலாக எல்லாம் பார்க்குறோம். பட் அவங்க சொன்ன வார்த்தை வந்து 2 மாதத்துக்கு நீங்கள் இதை பண்ணீங்கன்னு நம்பவே முடியலன்னு. தற்புகழ்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனால் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் நடந்தது, அதுதான் நம்ம பார்க்கணும். இது எப்படி 2 மாதம் இது நடந்தது? இல்லை 2 மாதம் கூட பெரிய நம்பராக தெரியும். 60 நாளில் 30 நாடுகளை கூப்பிட்டு வந்திருக்கோம். எப்படி நடந்தது? ஒரு பெரிய செயல்பாடு செஞ்சு முடிக்கணும், உலகத்தரம் வாய்ந்ததாக செயல்பட்டு முடிக்கணும்னா முதல்ல விஷயம் அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுடைய டாப் தான். யார் உச்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான். எங்களுக்கு யார் உச்சத்தில் இருந்தது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் வந்து நேரடியாக இதை நடத்தி காட்டணும்னு முடிவெடுக்கும் போது அமைச்சர்களோ மற்ற அதிகாரிகளோ ஆட்டோமேட்டிக்காக லைனப் ஆயிடுவாங்க. அந்த வில் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆமாம். சரி, அடுத்த லெவலில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அந்த அமைச்சருக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய துறை தான், பள்ளிக்கல்வித்துறை தான் இதை செஞ்சது. அவருக்கு இது அதீத ஈடுபாடு இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து 75 மாணவர்களை அழைச்சிட்டு போயிருந்தார். இந்த செய்தியை வந்து நான் சொல்லும்போது பப்ளிஷர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வந்திருந்தாங்க. இங்கே பிரசாந்த் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட இதை சொல்லும்போது அவர் வாயை பொழுதுட்டார். ஏன்னா ஒரு மினிஸ்டர் பசங்களை ஸ்கூல் குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு புக் ஃபேருக்கு போனாரான்னு. ஆமாங்க, 75 பேர்னு சொன்ன உடனே அன்பிலீவபிள்னார் அவர். அவங்களால டெல்லிக்காரர் அவரால் திருப்பி சொல்கிறாரு, 75 ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு புக் ஃபேர், இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் போனீங்களா? ஆமாம். ஏன் போனீங்க? எக்ஸ்போஷருக்காக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி 75 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து முன்னிலையில் போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்களால கற்பனை கூட பண்ண முடியல. அப்படிப்பட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள், அவங்க பேரை வந்து நான் எல்லாரையும் குறிப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல, புரோட்டோக்கால் ஏதாவது இருக்கலாம். ஆனால் குறிப்பாக முதன்மை செயலர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அவருக்கு இது 20 வருஷ கனவு, தமிழ்நாட்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடத்தணும்னு. இந்த ஆட்சி வந்த சமயத்தில் தொடக்கத்தில் பலரும் பல்வேறு கோரிக்கைகளோடு போகும்போது நானும் போய் அவர்கிட்ட பார்த்தேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது நானும் அதான் சொன்னேன், சென்னையில் ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் பண்ணலாம், இது நம்ம திட்டம் தானே அப்படின்னாரு. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த புத்தக கண்காட்சி இதெல்லாம் மறுமலர்ச்சி வைத்ததில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு, சரி பண்ணுவோம் அப்படின்னாரு. இப்போ இது பேசி ஒரு 1.5 வருஷம் ஆகிருக்கும். கரெக்டாக 1 இயர் கழித்து வந்து திருப்பி நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேருக்கு வந்து நூலகத்துறை இயக்குனர் இளம்பகவத் ஐஏஎஸோட போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், பண்ண முடியுமா பார்க்கலாம். அப்போது முதல்வருடைய முதன்மை செயலர் அவரே வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கடுத்து ஒரு அற்புதமான மனிதர் இளம்பகவத் ஐஏஎஸ், அவர் ஒரு நல்ல ரீடர், புத்தகத்து மேலே அவ்வளவு காதல் கொண்ட ஒரு மனிதர், புத்தகங்களை நிறைய படித்ததன் மூலமாக மட்டுமே அந்த இடத்துக்கு வந்தவர். அவர் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நான் அவரோட அந்த 4-5 நாள் இருந்தபோது அவருடைய சிந்தனைகள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப உன்னிப்பாக ஒவ்வொரு ஸ்டாலாக ஃபோட்டோ எடுத்தார், வீடியோ எடுத்தார். அங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேரில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் பதிவு செய்தார், டெய்லி ரிப்போர்ட் அனுப்பினார். அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி வேலை செய்யணுங்கிறது நாங்கள் தான் அவர்கிட்ட தான் பார்த்தேன், ரொம்ப நெருக்கமாக. ஓகே. எடுத்து வந்து திரும்பி வந்து நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னைக்கு திரும்பி வரும்போது அவர் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு வந்தேன். அப்போ வந்து இது 2 மாதத்தில் பண்ணிட முடியுமா சார் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், நம்ம சில விஷயங்களை கரெக்டாக வந்து பண்ணிடலாம், ரொம்ப தள்ளி போகக்கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார். எனக்குமே அதுதான் இருந்தது, எங்கேயாவது இடத்துல தொடங்கிடலாம், பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி இது நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன், அதனுடைய கூடுதல் இயக்குனராக இருந்த சங்கர சரவணன், அவர் ஏற்கனவே பல பதிப்பகங்களோட பப்ளிஷிங் முறையில் மொழிபெயர்ப்புகள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறாரு. தமிழ்லேயும் கிட்டத்தட்ட 100கணக்கான புத்தகங்கள் மொழிபெயர்த்து வரக்கூடிய துறையை வந்து அவர் தான் மொழிபெயர்ப்பு துறையை நிர்வகிக்கிறார்.
ஸோ எப்படி லைனப் ஆகுது பாருங்கள், முதல்வர், அதன் பிறகு அமைச்சர், அப்புறம் முதன்மை செயலாளர் இருக்கிறாரு, இந்த நூலகத்துறையினுடைய இயக்குனர் இளம்பகவத் ஏஎஸ், டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் திரு சங்கர சரவணன், இவங்க எல்லாமே இந்த புத்தகம் பதிப்புத்துறை மொழிபெயர்ப்புங்கிறதுல முழுமையான விவரம் தெரிந்தவர்கள். சும்மா ஒரு அமைச்சர், சும்மா ஒரு அதிகாரி கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கிட்ட வேலை செய்யும்போது எங்களுக்கு முழு சுதந்திரத்தோட எல்லாவற்றையும் குறைந்த காலத்தில் செய்ய முடிஞ்சது. அதனால தான் இது சக்ஸஸ் ஆச்சு. நான் நேற்று கூட தொலைக்காட்சியில் தான் சொன்னேன், நாங்கள்லாம் கனவு காணலாம், ஆனால் அதை நனவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, ஒரு பதிப்புத்துறையில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்கு. தமிழ் பதிப்பாளர்கள்லாம் கொண்டாடுறாங்க, ரைட்டர்ஸ் கொண்டாடுறாங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளே வந்து நம்ம நிறைய செய்ய முடியும்னு நினைக்கிறாங்கன்னா இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டாப். அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னுடைய ஒரு கடந்த 4 மாதங்கிறது வந்து என்னுடைய எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் நான் விட்டுட்டு ராத்திரி பகலாக இதுக்கு வேலை செஞ்சேன். ஏன் ராத்திரி பகலாக வேலை செஞ்சோம்னா வந்து எல்லா டைம் ஜோனுக்கும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நம்முடைய அலுவலகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையும் போட்டு கடுமையாக வேலை செய்து 30 நாடுகளை கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கடுமைங்கிறது நான் கண்கூடாக பார்த்தோம். ஆனால் அடுத்த ஆண்டு இது 60ஆவோ 70ஆவோ ஏன் 100ஆக கூட மாறலாம். ஏன்னா நான் சொன்னது போல் நம்ம இப்போது நிறைய எவாஞ்சலிஸ்ட்டை உருவாக்கிட்டோம். சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படிங்கிற வார்த்தையை அடுத்த வருஷம் சென்னைக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். CIBF இஸ் அ பிராண்ட் ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான சொல்ல விரும்புகிறேன், இப்போ தமிழ்நாட்டில் பபாசி இருக்கிற மாதிரி உலகம் முழுக்க நிறைய வந்து பப்ளிஷர் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அந்த அசோசியேஷன்ஸுக்கு ஒரு உலகளாவிய கூட்டமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன், IPN. அந்த IPA-உடைய துணைத் தலைவர் ஜார்ஜியாவை சேர்ந்த குவான்சா ஜபோவா. ஓகே, அவங்க ஒரு பப்ளிஷர், அவங்க இங்கே வந்திருந்தாங்க. ஆமாம், அந்த குவான்ஸோடைய அந்த ஸ்டாலுங்கிறது ஜார்ஜியன் ஸ்டால் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, குறிப்பாக நம்முடைய முகப்பு புத்தகங்களால் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு முகப்பு ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்து வந்து நிஜமாகவே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஜார்ஜிய நாட்டினுடைய பப்ளிக் டெலிகாஸ்ட், நம்ம ஊரில் டிடி இருக்குல்ல, தூர்தர்ஷன், அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பொது தொலைக்காட்சியில் ஒரு 10 நிமிட ப்ரோக்ராம் இங்கிருந்து லைவ் பண்ணாங்க ஜார்ஜிய மொழியில். நான் அதை பார்த்தேன். சென்னையை பற்றி அறிமுகப்படுத்தி, சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அறிமுகப்படுத்தி, அங்கே என்ன நடக்குதுங்கிறது அவங்களே ஒரு செய்தியாளர் போல் பேசி வந்து அந்த மொழியில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜிய நாட்டில் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு நேஷனல் டெலிகாஸ்ட்டில் முதல் முறை இப்போ தான் ஒழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது யார் அவங்க ஜஸ்ட் அதான் நான் நேற்று கூட சொன்னேன், அதாவது ஃப்ரான்ஸில் 1000 பதிப்பாளர் இருக்கிறாங்க, அவங்கள யாரோ ஒருத்தருவாங்க அப்படி கூப்பிடல. நம்ம இங்கே வந்த ஒவ்வொரு முகவரும் அல்லது பதிப்பாளரும் அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, எல்லா சர்வதேச கண்காட்சிக்கும் சர்வதேச கண்காட்சியிலும் பயணிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வார்த்தை சொல்கிறது தான் முக்கியம். இப்போ நாம் அவங்களுக்கு ஏர் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம், பூத்து ஃப்ரீயாக கொடுத்தோம், அக்காமடேஷன் கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம வர வைக்கிறது கொடுக்குறோம். ஆனால் அதுக்காக அவங்க இங்கே வந்துடல. ஒரு வாரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு நாள் வேல்யூ என்ன நீங்கள் பார்க்கணும். அவர்களெல்லாம் வந்து இதெல்லாம், ஆனால் அது வரதுக்கான பணம் செலவு பண்ணுறது அரசாங்கம் வந்து 6 கோடி ரூபா ஒதுக்குனாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அது பெரிய நம்பர் தான். ஒரு புக் ஃபேருக்கு 6 கோடி ரூபாயான்னு எல்லோரும் கேட்பாங்க. இல்லை, புக் ஃபேர் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்குமான இணைப்பு பாலம். அதை செய்வதற்கு வந்து உங்கள் மனசில் ஒரு அரசியல் இருக்கணும், அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு உலகத் தலைவராக சிந்திக்காவிட்டால் இதை செய்திருக்க முடியாது. ஒரு புக் ஃபேருக்கு 6 கோடியா அப்படின்னா இது அதிகமாக தெரியலாம். ஆனால் தமிழ்நாட்டின் பிராண்டிங்கிற்கு 6 கோடின்றப்போ சிறப்பான ஒரு உலகம் முழுக்க தமிழ் இலக்கியம் போகிறதுக்கும் உலகம் முழுக்கிறது தமிழுக்கு இலக்கியங்கள் வர்றதுக்குமான செலவு அது. அப்போ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் தானே. இப்போ இந்த முறை 365 MOU பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 1/3 ரியலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் கூட வரல, 1/3 ரியலைஸ் ஆகுதுன்னா கூட அடுத்த வருஷம் இதே சென்னை ரெகுலர் புக் ஃபேரில் ஒரு 100 புது டைட்டிலாவது வந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளியே ஒரு 30-40 மொழிகளுக்காக புத்தகம் போயிருக்குமா இல்லையா? அப்போது 5 வருஷத்தில் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள்.
இது இந்த கல்ச்சர் உருவாகும். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், வாங்கணும் அப்படிங்கிறது வரும். இன்றைக்கி 2-3 புக்குக்கு சைன் பண்ண பதிப்பகம் அடுத்த வருஷம் 5 பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் 10 பண்ணணும். மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இங்கே வந்து புத்தக பதிப்பாளர்களுக்கும் அதுக்கு செலவு பண்ணுங்கிற எண்ணம் வந்துடும். அதே போல் தமிழ் எழுத்தாளர்கள் எடுத்துங்க, ஒரு புக்கு போட்டால் 10 காசு கூட வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புக்கு வந்து ஒரு ஜெர்மன்லேயோ ஸ்பெயின்லேயோ அல்லது டர்க்கிலேயோ காப்பிரைட் வாங்கினா அந்த காப்பிரைட்டுக்கான அட்வான்ஸ் இங்கே தமிழில் புக்கு விற்கிற 2000 காப்பி புக்கு விற்றா என்ன வருமோ அதை விட அந்த அட்வான்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல நாவலை நான் எழுதி அதை ஆங்கிலத்திலேயோ அல்லது இந்த மொழிகள்லையோ ஒரு 5 மொழியில் நான் கொண்டு போனால் குறைந்தபட்சம் வருஷத்துக்கு பல லட்சங்கள் நான் ராயல்களே சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி வந்து நான் பல ஆயிரம் இல்லை 5000 கூட சம்பாதிக்க முடியாது, 10,000 கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு சில எழுத்தாளர்கள் ஒரு சில பதிப்பகங்களை தவிர வேறு யாருக்கும் அந்த சூழல் இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகும், 50 பதிப்பகங்கள் வந்து ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா 50 பேரும் அவனுடைய ஆத்தருக்கும் டிரான்ஸ்லேட்டருக்கும் ஒழுங்காக பணம் கொடுக்கணுன்ற கட்டாயம் வரும். நல்ல மொழிபெயர்ப்பாளர்களும் உருவாவாங்க. அதான் நல்ல எழுத்தாளர்கள் உலகளவு போகணுன்னா உலகளவில் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியில் எழுதணும். மொழிபெயர்ப்பாளருக்கு பெரிய டிமாண்ட் வரும், நல்ல குவாலிட்டியான மொழிபெயர்ப்பாளருக்கு நல்ல பணம் கிடைக்கும். அதே போல் இவங்க அத்தனை பேரும் புத்தகங்களை தரமாக பதிப்பிக்கணுன்ற நிர்பந்தம் வரும். எனவே இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் வளர்ச்சி இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், குடிசை தொழிலாக இருந்த தமிழ் பதிப்புலகம் ஒரு முழு இண்டஸ்ட்ரியாக மாறுவதற்கு இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார், பிரிங்கிங் வேர்ல்டு டு தமிழ், டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்டு அப்படின்றது சொல்லப்பட்ட சப்டெக்ஸ்ட்டு, சொல்லப்படாத ஒன்று லீடிங் நேஷன் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்திய மொழிகள் பல மொழிகள்லேருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ரைட்ஸும் வந்து இங்கே நிறைய பரிமாறப்பட்டோம். 2 மேஜர் விஷயம் நடந்தது. ஒன்று, தமிழ்லேருந்து மற்ற மொழியிலேருந்து தமிழ் தான் நம்ம தொடங்கணும். ஆனால் அங்கே வந்தவங்க வெவ்வேறு மொழியை சேர்ந்தவங்க வெவ்வேறு மொழியோடு அக்ரிமெண்ட் பண்ணக்கூடியதும் நடந்தது. இதுதான் உண்மையான இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருடைய இலக்கணம். அதாவது சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் எப்படி இருக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் இன் சென்னை அப்படியாக இருக்கணும். ஸோ எந்த நாட்டுக்காரனும் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ வந்து அரபு மொழியிலேருந்து இந்தோனேஷிய மொழிக்கு போகிறதும் இங்கே சைன் ஆகணும். அப்போ தான் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இது வளர முடியும். 2வது, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் இப்போ கேரளாவிலையும் இன்டர்நேஷ்னல் ஃபேர் நடத்துகிறாங்க, கொல்கத்தாவிலையும் நடத்துகிறாங்க, டெல்லியில் ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்குறாங்க. ஆனால் டெல்லியில் நடத்துறது பெரும்பாலும் இங்கிலீஷ் ஹிந்தியாக இருக்குது, கொல்கத்தாவில் நடத்துறது வந்து பெரும்பாலும் பெங்காலி, கேரளாவில் நடத்தினா பெரும்பாலும் மலையாளம். அப்போ தமிழ்நாட்டில் அடிப்படையில் தமிழ் தான் இருக்கும். ஆனால் இந்த அரசு அதையும் தாண்டி ஒரு பக்கம் மேலே போய் அது எல்லா மொழிகளுக்குமான ஒரு சென்டராகவும் மாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி வளர முடியும். இங்கே நாளைக்கு நிறைய ரைட்ஸ் ஏஜென்ட்ஸ் வருவாங்க, நல்ல ப்ரொடக்ஷன் சென்டர் வரும், புக்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆடியோ புக்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ரேப்பர் டிசைன் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்களுக்கான ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். வந்தவங்க பல பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, சென்னை கேன் ஆல்சோ பி எ ஹப் ஆஃப் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு நான் நிறைய பேசுகிறேன் இல்லையா? ஏன் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியாக நம்ம இருக்க முடியாது? இந்திய மொழிகளிலே முதல்ல புக்கு பிரிண்ட் ஆனது தமிழ்நாட்டில் தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ் கல்வெட்டு தான் இந்தியாவிலே பழைய கல்வெட்டு. ஆக நமக்கு 2500 வருஷமாகவே வந்து எழுத்துங்கிறது வந்து அதில் நம்ம லீடராக இருக்கோம். உள்ளபடியே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் தமிழ்நாட்டில் இருக்கிற பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் லைக் எனிதிங். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி 10,000-20,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏற்கனவே இந்த பப்ளிஷிங்கிற துறை இங்கே முன்னாடியே பாப்புலர், அவுட் சோர்சிங் அது பாப்புலர் தான். ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து ஒரு பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கான கொள்கையை உருவாக்கி சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரை காப்பிரைட்டுக்காகவும் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்சேஞ்சஸ்க்காகவும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு விழாவாகவும் சேர்த்து நம்ம வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் மாதிரி, ஷார்ஜா புக் ஃபேர் மாதிரி வந்து ஒரு பெரிய நிகழ்வாக அடுத்த சில ஆண்டுகளில் மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நாம் மிகச்சரியாக தொடங்கி இருக்கிறோம். அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த அரசாங்கத்தால் தான் முடியும். அதை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். நிச்சயமாக இந்த முன்னெடுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும். மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த ஆண்டு அமைந்தது. இந்த அரங்கத்திற்குள் 3 நாட்கள் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததுமே கூட ரொம்ப பெரிய விஷயமாக கருதுகிறேன்.
அடுத்த முறை வந்து யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களை எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்றது முதற்கொண்டு அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரும் வளம் சேர்ப்பதாக இது அமைந்தது. இது தொடர வேண்டும். உங்களுடைய பணியும் சிறந்து நடைபெற வேண்டும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.